அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த கிடாரங்காய் வச்சு ஒரு ஊறுகாய் தான் போட போகிறோம். இப்போ வந்து வெயில் சீசனுங்கிறதுனால நமக்கு தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு எப்போவும் காய் சாம்பார் குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி தயிர் சாதம் ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கிடாரங்காய் ரொம்ப நல்லது, பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வாங்கிக்கோங்க. இது வந்து காம்பு பகுதி பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு, சரின்ட்டு அப்படி வாங்கிட்டேன். ஒரு கை தான் வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு சின்ன ஓரளவுக்கு பீஸு இந்த எலுமிச்சை துண்டை விட கொஞ்சம் அடுத்த சைஸ்க்கு நறுக்கிக்குவோம். இது பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் கல் உப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் பொடி பண்ணிக்குவோம். பொடி பண்ணிவிட்டு நம்ம இந்த காயில் நறுக்கி உப்போடு கலந்து நம்ம குலுக்கி மூடி வச்சிட்டோம்னா ஒரு நாள் நல்லா அப்படி இந்த உப்புலேயே ஊறினதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது உப்பை நல்லா நுணுக்கிட்டு இந்த காயை நறுக்கி இது ரெண்டையும் கலந்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்மளோட காயும் வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுக்கணும். அதுமாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரமோ இல்லை மங்கு, எங்கள் ஊர்லெலாம் மங்கு சட்டி இருக்கும், அந்த மங்கு பாத்திரத்தில் போட்டு நாங்கள் ஊறுகாயெல்லாம் அதில் தான் போடுவோம். இப்போ அது எங்கிட்ட இல்லை, இங்கே இல்லை, ஊரில் இருக்குது. அதனால் இந்த கண்ணாடி பவுலில் நான் வந்து நறுக்கிட்டு இப்போ உப்பு நல்லா பொடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கல் போல் இருக்கிறத வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக பவுடர் ஆக்கிட்டேன். இதை வந்து நறுக்கிட்டு இதோட கலந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அப்புறம் நாளைக்கு தாளிக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த உப்புலேயே ஊறி வரணும் காய். நம்மளோட காய் எல்லாமே நறுக்கியாச்சு. நல்லா இந்த மாதிரி துண்டு வந்து இந்த மாதிரி சதுரமாக எடுத்து நறுக்கியாச்சு. இப்போ நம்மளோட சும்மா தட்டில் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கண்ணாடி பவுலில் மாற்றிக்கிறேன். அதில் உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுருவேன். உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ போட்டு நல்லா ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபைனலாக தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த பவுலில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சுருவோம். இப்போ நம்மளோட கிடாரங்காய் உப்பு போட்டு நல்லா விசிறி அமுக்கி வச்சு இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டு நாளைக்கு பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நார்த்தங்காய் வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எனக்கு கிளறதுக்கு பாத்திரம் பத்தலை, அதனால் ஒரு தண்ணி இல்லாத சுத்தமான தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாத பாத்திரத்தில் இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். இந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா எல்லா பக்கமும் உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு காரமெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய ஸ்பூனில் இந்த ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 50 கிராம் உப்பு போட்டிருக்கோம். இதே 50 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட புளிப்புக்கு இந்த காரம் கண்டிப்பாக சரியாக இருக்கும். அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி தூள் இது போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊறுகாய் வந்து கிடாரங்காய் நல்லா உப்பு காரம் எல்லாம் போட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் திருப்பி இந்த பவுல்லே கண்ணாடி பவுல்லே அள்ளி வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக இது இருக்கட்டும். நாளைக்கு வந்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். அந்த உப்பு காரத்தோடு கொஞ்சம் நல்லா கலந்து வரட்டும். நான் பத்தாவதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் போட்ட காரத்துக்கு, ஏன்னா தனி மிளகாத்தூள் போட்டுப்போம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. உப்பு கூட இருக்கும்போது உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, போதும். நான் இந்த ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே எடுத்து நான் இதில் மாற்றி வச்சுருவேன். வச்சுட்டு நம்ம நாளைக்கு காலையில் தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி அதே கண்ணாடி பவுலில் வச்சுருக்கேன். நம்ம திருப்பி நாளைக்கு இதில் வந்து எல்லாமே தாளிக்க போகிறதில்ல, பாதி வந்து அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஒரு பாதி தான் நாளைக்கு நான் தாளித்து வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கடுகு வெந்தயம் பொரித்து முணுக்கி போட்டுட்டு பொடி பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். அது கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இது வந்து இந்த மிளகாயிலே இறங்கட்டும், ஊறட்டும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊறுகாய் வந்து நல்லா உப்புலையும் மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா பிரட்டி வச்சிட்டோம். நேற்று வச்சுருந்தோம், இன்றைக்கி காலையில் இப்போ எடுத்து பார்க்குறேன். நல்லா செட் ஆகி நல்லா இருக்குது. இது நாளைக்கே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். கொஞ்சம் கசப்பாக இருந்தால் கூட இந்த தோலை மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது, பித்தத்துக்கெலாம் ரொம்ப நல்லது நார்த்தங்காய். இப்போ நம்ம இதை தாளிக்கிறத பார்த்துடலாம். பாதி தாளிச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பாதி தான் செய்ய போகிறோம், அதனால் பாதியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கடுகு வெந்தயமும் நல்லா படப்பட இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கடுகு வெந்தயம் பொடி பண்ணியாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சமாக சின்ன கட்டியில் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து 2 பாதியாக பிரிச்சுருக்கேன்.
இது வந்து நம்ம தாளிக்காமல் வச்சுக்க போகிறோம். இது வந்து நம்ம தாளித்து வச்சுக்க போகிறோம். எண்ணெய் போட்டோம்னா கொஞ்சம் நாள் வச்சுருந்தோம்னா சிக்கு வாடை இந்த மாதிரி அடிக்கும். அதனால் நான் வந்து பாதி தாளிச்சிட்டு பாதி தாளிக்காமல் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். இந்தளவு நமக்கு போதும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிக்க வேண்டிய ஊறுகாயை இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊறுகாயை வந்து இந்த கடுகு பெருங்காயம் சேர்த்து தாளித்து அதை தூக்கி கொட்டி வச்சு ஒரு காலத்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெந்தய பவுட்ரு, கடுகு பவுட்ரு, கொஞ்சம் வெல்லம் எல்லாம் சேர்த்து கிளறிக்குவோம். அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தான் சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கெலாம் வச்சுக்க வேண்டியதில்லை. அப்பப்போ நம்ம கிடைக்கிறப்ப போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாயெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் அந்த உப்பில் போட்டது தான் வருஷக்கணக்கில் ஊறுறதுக்காக வச்சுக்குவோம். அதெல்லாம் அப்பப்போ காலி பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தாளிக்காத ஊறுகாய். இது பார்த்திங்கன்னா நம்ம கடுகு வெந்தய பொடியெலாம் போட்டு தாளித்த ஊறுகாய். எப்போவுமே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது. பிளாஸ்டிக் வந்து அப்படியே அரைச்சிக்கிட்டே வரும். அது மாதிரி சில்வர் பாத்திரம் கலந்து வச்சுக்கலாம். கலக்கிறதுக்கு வேணால் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது சரியாக வராது. சில்வரோ அலுமினியமோ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து துரு வராது. அந்த உப்பு இருக்க அந்த பாட்டிலேருந்து அந்த வாடை வந்து மூடியெல்லாம் துரு அந்த மாதிரி ஆயிரும். அதனால் பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே மூடுறது தான். இப்போ இது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அப்படி நம்ம மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக நமக்கு இருக்கும். வேணுங்கிறபோது ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து தாளித்தது, கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து எண்ணெய் ஊற்றி எடுத்தது. இது வந்து சும்மா அப்படியே ப்ளைனாக வச்சுருக்கேன் நான். இது ப்ளைனாக உள்ள ஊறுகாய் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இருக்க அந்த உப்பு தண்ணி விட்டுக்கிட்டே வரும் உங்களுக்கு. அதுலேயே அது சரியாக ஊறி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் நேரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு. காய்கறிலாம் வந்து இந்த உரப்பாக காரமாலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. புளிக்குழம்பு, பெரட்டல் அது மாதிரிலாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒரு துண்டு ஊறுகாய் இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக தயிர் சாதம் சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு காயில் செஞ்சாலே போதும் உங்களுக்கு. இதுவே நல்ல 1.5 கிளாஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தேன் வாங்குகிற பாட்டிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு நம்ம மெனக்கெட்டு ஆர்டர் போட்டுலாம் பாட்டில் வாங்க வேண்டாம். தேன் வந்து ஒரே மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரே மாதிரி பாட்டிலாக கிடைக்கும். அது மாதிரி இது கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த மாதிரி பாட்டிலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.